ஒரு பையன் குளிச்சுக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து தடக்குன்னு பாத்ரூம் கதவை எட்டி உதச்சு திறந்து அவனை அப்படியே ரோட்டுக்கு பக்கமா இழுத்து விட்டு இனிமேல் இந்த பக்கம் வராதுன்னு அடிச்சு விரட்டி விட்டாரு. அவங்க அம்மா எனக்கு அப்படித்தான் சொல்றாங்க. ஜாதகம் பார்க்க வந்தவங்க, சார் அந்த ஆளுக்கு மனுஷனுக்கு புத்தியே இல்லை, எங்கேயோ ஒரு ஜோசிக்காரன் போயிருக்கிறாங்க, இந்த பையன் தான் நீ உருப்படாம போறது காரணம், இந்த பையன் பிறந்ததுல இருந்து உருப்படாம இருந்தே அப்படின்னா ஆமான்னு சொல்லிக்கிறாரு. இருந்தாலும் முதல்ல அவனை அடிச்சு வெளியேற்றியா அப்படின்னா நீ உருப்பிட, உனக்கு உயிருக்கு கண்டம் இருக்காரு. இந்த ஆளும் நம்பிக்கிட்டு வந்து அவனை பாவம் குளிச்சுக்கிட்டு இருந்தவன் அடிச்சு விரட்டி அவன் தாத்தா வீட்டுக்கு விட்டாங்க. அவன் ரொம்ப வருஷமாவே தாத்தா வீட்டில் தான் இருக்கிறான். இது மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கக்கூடாது இல்லைங்களா? இது வந்து ஜோசியம் அப்படிங்கறத கடந்து நம்ம பெத்த பிள்ளைய அப்படி இருந்த ஜோசியத்தை நம்பிட்டு நம்ம விரட்டணும். இது மாதிரி ஒரு விஷயத்தை ரொம்ப முட்டாள்தனமாவும் நம்ப கூடாதுங்க. ஜோதிடம் என்பது ஒரு ஜாதகத்தில் சொல்லக்கூடிய தகவல்கள் அந்த ஜாதகத்துல நடக்கும். அவங்க பையன் ஜாதகத்திலே அதே தான் சொல்லும், அவங்க பொண்ணு ஜாதகத்திலே அதே தான் சொல்லும், அவங்க மனைவி ஜாதகத்திலே அதே தான் இருக்கும். அதனால தான் நிறைய பேர் பாக்குறப்ப அவங்க ஒய்ஃப் ஜாதகத்தை பார்த்துட்டு இருக்கப்ப உங்க வீட்டுக்காருக்கு இதெல்லாம் நடக்கும்னு சொல்லிக்கிட்டே வருவோம். காரணம் என்னன்னா இது எல்லாமே இவர் ஜாதகத்துக்கு தானே, ரெண்டு பேரும் ஒரே ஜீவனத்துல தானே சாப்பிடுறாங்க, ஒரே குடும்பத்துக்குள்ள தானே வசிக்கிறாங்க. அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஜீவனங்கிறப்ப இவங்களுடைய ஜீவனங்கள் எப்ப முன்னேறும் நம்ம பார்த்து சொல்றோம்.